الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قاف القرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذب بالحق لما جاءهم فهم في أمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்புக்குரிய ஜும்மாவினுடைய முதல் குத்துபாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தாபீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றான். எனவே இவ்வுலக வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது படைத்த இறைவனுக்கு அடிபணிந்தவர்களாக படைத்தவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலை பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் வாழுகின்ற பொழுதுதான் இறை பொருத்தத்தையும் இறை மன்னிப்பையும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த மார்க்கத்தின் ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹு தஆலா
அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான். எனவேதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களை கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். அவனால் அனுப்பப்பட்ட தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடங்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி தரக்கூடியது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடியது, இறை மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடியது. குர்ஆன் சொல்வதற்கு கீழ்ப்படிய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் வழிகாட்டுதலை நாம் பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த மார்க்கத்தின் அனைத்து விஷயங்களையும் இறைவனும் இறுதி தூதரும் நம்முடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்வதற்காக, இறை நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக, இறைவனுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டிய அனைத்து விஷயங்களும் நமக்கு தெளிவாக்கப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் போதித்த அந்த போதனையின் அடிப்படையில் தான் நாம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இறை நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக, இறைவனுடைய நினைவோடு இந்த மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் குர்ஆன் முழுவதும் அவன் செய்த அருளை மனிதர்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கின்றான். சூரத்துல் ஃபாத்திஹா 35வது சூராவினுடைய 3வது வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நாஸ் உத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் ஹல் மின் காலிகின் கைருல்லாஹ் யர்ஸுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த் லா இலாஹ இல்லா ஹுவ ஃபஅன்னா துஃபகூன். மனிதர்களே, அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருளை நினைத்து பாருங்கள். மனிதனுக்கு படைத்தவனை மறப்பதில் மிக தெளிவாக நிற்கிறார். அல்லாஹ் தஆலா மனிதன் படைத்தவனை மறந்துவிடக் கூடாதுக்காக வேண்டிய அவன் செய்த அருளை குர்ஆனிலே நினைவூட்டி கொண்டே இருக்கின்றார். குர்ஆனை நாம் ஓதும் பொழுதுதான் அந்த நினைவு நமக்கு வரும், உணர்வுகள் ஏற்படும். குர்ஆனுடைய நெருக்கத்தோடு நாம் இருக்க வேண்டும். மனிதர்களே, அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நினைத்து பாருங்கள். அவன்தான் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான், படைக்கக்கூடிய வல்லமை பெற்றுவான். அவனை தவிர படைக்கக்கூடியவர்கள் வேறு யாராவது இருக்கிறார்களா? படைக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான். யர்ஸுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த். வானம் பூமியிலிருந்து படைத்த இந்த மனித சமூகத்திற்கும் சரி, உயிரினங்களுக்கும் சரி, உணவளித்துக் கொண்டே இருக்கின்றான். லா இலாஹ இல்லா ஹுவ. வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா நினைவூட்டியதற்கு பின்னால் ஃபஅன்னா துஃபகூன், நீங்கள் வேறு எங்கே திசை திரும்பி கொண்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அந்த வசனத்திலே அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் தான் உணவளிக்கிறான், அல்லாஹ் தான் நம்மை படைத்திருக்கிறான், அல்லாஹ் தான் நமக்கு எல்லா வகையான இன்பங்களை கொடுத்திருக்கிறான். உலகத்தினுடைய இன்பங்கள், உலகத்தினுடைய வேலை வாய்ப்புகள், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் வழங்கியிருக்க அவனுடைய கடமையை நிலைநாட்டுவதில் ஏன் இந்த சமூகம் இன்னும் பலகீனத்தில் நின்று கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா மனிதர்களை நோக்கி நினைவூட்டுகின்றான். நீங்கள் படைத்தவனின் பக்கம் திரும்புங்கள். படைத்தவன் உங்களுக்கு நன்மை அடைந்து கொள்வதற்காக, நீங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஏராளமான நெறிமுறைகளை, ஏராளமான வழிகாட்டல்களை அல்லாஹ் தஆலா நமக்கு நினைவூட்டுகின்றார். அதே சூராவினுடைய சூரத்துல் ஃபாத்திஹா 35வது சூராவினுடைய 13வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு செய்த நினைவூட்டுகிறான். யூலிஜில் லைல ஃபின் நஹார் வ யூலிஜின் நஹார ஃபில் லைல் வ சக்கர ஷம்ஸ வல் கமர் குல்லு யஜ்ரி லிஅஜலின் முஸம்மா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், அவன்தான் அவன் இந்த உலகத்தில் யூலிஜில் லைல ஃபின் நஹார், இரவை பகலிலே நுழைக்கின்றான், பகலை இரவிலே நுழைக்கின்றான். ஒவ்வொரு சூரியனையும் சந்திரனையும் அல்லாஹ் தஆலா கைவசம் படைத்து வைத்திருக்கிறான். அவனுடைய கட்டளைப்படிதான் இவைகள் அனைத்தும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ரப்புல் ஆலமீன் தான் இரவு பகலை நமக்காக கொண்டு வருகின்றான் என்று அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு செய்த அருளை நினைத்து பார்க்க வேண்டும். இப்படியெல்லாம் அல்லாஹ் அருள் செய்வதில் என்ன? அவனுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக, அவனுக்கு அவனுடைய கடமையை நிலைநாட்டுவதற்காகத்தான் இப்படிப்பட்ட நிஅமத்துக்களை அல்லாஹ் நினைவூட்டுகின்றார். அதே போன்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபுர்கான் 25வது சூராவினுடைய 62வது வசனத்தில் சொல்றான், வல்லதி ஜஅல லைல வன் நஹார ஹில்ஃபதன் லிமன் அராத அன் யذكر அவ் அராத ஷுக்ரா. வல்லதி ஜஅல லைல வன் நஹார், இரவை பகலை மாற்றி மாற்றி அவன் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். ஏன்? மனிதன் படிப்பினை பெற்றுக் கொள்வதற்காக.
இறைவனை நினைப்பதற்காக, நல்லுபதேசம் அடைந்து கொள்வதற்காக, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக மனிதனுடைய வாழ்க்கைக்கு இரவு பகல் தேவை என்பதனால் அதை தொடர்ச்சியாக நாம் கொண்டு வருகிறோம். ஏன்? மனிதன் படிப்பினை பெற வேண்டும், சிந்திக்க வேண்டும், இறைவனின் பக்கம் திரும்ப வேண்டும், நன்றி உணர்வோடு இறைவனுக்கு நன்றி கடமைகளை நிலைநாட்டக்கூடியவனாக இந்த மனிதன் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட அற்புதங்களை நாம் நினைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றான். ஏனென்றால் குறிப்பாக நாம் இந்த முஹர்ரமுடைய மாதத்தை பற்றி பேசும் பொழுது மனிதனுக்கு அல்லாஹ் சில மாதங்களை, சில நாட்களை சிறப்புப்படுத்தி கொடுத்திருக்கிறான். ஒரு நாளை சிறப்புப்படுத்துவதோ, ஒரு மாதத்தை சிறப்புப்படுத்துவதோ, ஒரு நேரத்தை சிறப்பாக ஆக்குவதோ அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இந்த உலகத்திலே அதிகாரம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு இபாதத்தை குறித்து இந்த நாளில், இந்த நேரத்தில், இந்த வக்கத்தில் இபாதத்தினுடைய சிறப்பை பற்றி அறிவிக்கக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. எதை அவர்கள் அறிவித்தார்களோ அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த மாதத்தை குறித்து அல்லாஹ் தஆலா சிறப்புப்படுத்தி காட்டுகிறார். உலகத்தை நாம் பார்க்கிறோம். நம்முடைய கல்வி வளர்ச்சியினுடைய உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் தான் நினைவூட்டுகின்றான். ஒரு ஆண்டிற்கு 12 மாதங்கள் என்பதை குர்ஆன் தான் எடுத்துரைக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து தௌபா 9வது சூராவினுடைய 36வது வசனத்தில் சொல்கிறான், இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹ் 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம خلقஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுருமுன் ذلك தீனுல் கய்யிம் ஃபலா தظلموا ஃபீஹின் அன்ஃபுஸக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மாதங்களுடைய எண்ணிக்கை 12. எத்தனை சகோதர சகோதரிகள் நான் இது குர்ஆனை படித்துதான் தெரிந்து கொண்டேன் என்ற உணர்வு உள்ளவர்கள் யோசித்து பாருங்கள். எத்தனை சகோதர சகோதரிகள் அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆன் தான் எங்களுக்கு இந்த மாதத்தினுடைய எண்ணிக்கையை குறிப்பிட்டிருக்கிறது. ஒரு வருடத்தினுடைய கணக்கு மாதம் 12 என்பது குர்ஆன் சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் படித்திருக்கிறோமா? அன்பார்ந்தவர்களே, பிற மக்களுக்கு நாம் தான் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை திருமறை குர்ஆனிலே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஒரு மாதத்தினுடைய எண்ணிக்கை 12 என்பதை குர்ஆன் எடுத்துரைக்கிறது. இது எவ்வளவு காலமாக இருக்கிறது? யௌம خلقஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து, வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து ஒரு வருடத்தினுடைய எண்ணிக்கை 12 என்று அல்லாஹ் தஆலா மனிதர்களாகிய மனித சமூகத்திற்கு நாளினுடைய கணக்கை நினைவூட்டுகின்றான். படைத்த ரப்புல் ஆலமீன் எதை பற்றியெல்லாம் நமக்கு பேசுகிறான் பாருங்க, எதையெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான் பாருங்க. இந்த படிப்புக்காக உயர்வியான கல்வி எங்கே இருக்கிறது, உயர்ந்த கல்வி சாலை எங்கே இருக்கிறது என்று விமானங்களின் மூலமாக சென்றெல்லாம் படிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் குர்ஆன், நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக அறிவியல் வளர்ச்சி, கணக்கினுடைய வளர்ச்சி என்கின்ற அத்துணை துறைகளையும் குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்கிறார், வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் ஒரு ஆண்டினுடைய எண்ணிக்கை 12 என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து அழகிய ஒரு விஷயத்தை சொல்கிறான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுருமுன் ذلك தீனுல் கய்யிம். அதிலே 4 மாதங்களை அல்லாஹ் சிறப்பு படுத்திருக்கிறான், கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அந்த 4 மாதங்களில் நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அதிலே அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஃபலா தظلموا فيهن அன்ஃபுஸக்கும், அதிலே நீங்கள் தங்களுக்கு தாங்களே எந்த விதமான அநீதியை இழைத்து விடக்கூடாது, பாவத்தை செய்து விடக்கூடாது. அந்த மாதம் உங்களுக்கு என்று சிறப்புப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா மாதங்களிலும் தடைக்கப்பட்டிருந்தாலும் குறிப்பாக சில விஷயங்களை அல்லாஹ் அந்த மாதங்களில் தடை செய்து வைத்திருக்கிறான். போர் செய்வதை தடுத்திருக்கிறான். அதிலே நீங்கள் அநீதியும் இழைத்து விடாதீர்கள், கண்ணியமாக படுத்திருக்கிறான். ذلك தீனுல் கய்யிம், இதுதான் உண்மையான மார்க்கம், சத்தியமான மார்க்கம் என்று அல்லாஹ் தஆலா அதிலே சிறப்புப்படுத்தி கூறுகின்றான். இந்த 4 மாதங்கள் என்பதை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கவில்லை. அப்போது என்ன தேவை? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ் நமக்கு தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பியதனுடைய நோக்கம் என்ன? குர்ஆனை தெளிவுபடுத்துவதற்காகத்தான், குர்ஆனை விளங்க வைப்பதற்காகத்தான். அப்ப இந்த 4 மாதங்கள் எது என்பதை நமக்கு தெளிவுபடுத்தியது யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அந்த 4 மாதங்கள் முத்தவாத்திரும் தொடர்ந்து வரக்கூடிய துல்காயிதா, துல்ஹஜ், முஹர்ரம்,
நான்காவதாக ரஜபுடைய மாதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறை வசனத்திற்கு தெளிவு சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தான் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதை அந்த 4 மாதங்கள் துல்காயிதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜபுடைய மாதம் இறைவனால் இது சிறப்புப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம். இப்படி மாதங்களை சிறப்புப்படுத்துவது அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்க வேண்டும். நாம ஒரு மாதத்தை சிறப்புப்படுத்தியோ அல்லது ஒரு நாளை சிறப்புப்படுத்தியோ அல்லது ஒரு இபாதத்தை சிறப்புப்படுத்தியோ சொல்லி இஸ்லாத்தை உயர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. இஸ்லாம் உயர்ந்து நிற்கிறது. இஸ்லாத்திற்குரிய அதிகாரம் பெற்றவர் அல்லாஹ் தஆலா. எனவே அந்த அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தினுடைய உயர்வு என்ன, மகத்துவம் என்ன, இதனுடைய சிறப்பு என்ன என்பதை அவன் ஒவ்வொன்றையும் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். இறை மார்க்கத்தை அதனுடைய உயர்வை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாத எந்த ஒன்றையும் சொல்லக்கூடிய அதிகாரம் மனித வம்சத்திற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அல்லாஹ் தஆலா அந்த ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தினுடைய வகுத்து சிறப்பையும் இறைவன் நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே நாம் இருக்கிறோம். பல அனாச்சாரங்கள் செய்தாலும் சிலர்கள் இதில் புத்தாண்டுகள் என்று கொண்டாடினாலும் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நமக்கு எந்த ஒரு வழிமுறையும் கிடையாது. நமக்கு அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தியிருக்கிறார். 4 மாதங்களில் ஒரு மாதம் இது கண்ணியத்திற்குரியது. அதிலே நாம் இறைவனுடைய கடமையை நிலைநாட்டுவதில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய இபாதத்திலே நேரங்களை கழிக்க வேண்டும். அல்லாஹ் விரும்பிய அந்த நோன்புகளை நாம் நோக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தர்மங்களை செய்ய வேண்டும். இப்படியான சிறப்புகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக, அல்லாஹ்வை நினைவில் கொள்வதற்காக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற சில மாதங்களில் நபிமார்களுடைய வரலாறுகளை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஒரு நபிமார்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், தியாகம் செய்திருக்கிறார்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். எந்த சமூகத்திற்கு நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த சமூகம் எப்படியெல்லாம் அந்த நபிமார்களை தொல்லைப்படுத்தியது, கஷ்டப்படுத்தியது, அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் முழுமையாக அல்லாஹ்வை நம்பிக்கை வைத்தார்கள். குறிப்பாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ரவேலருக்கு அனுப்பப்பட்டார்கள். அவர்களுக்கு இந்த சமூகத்தில் வாழ்ந்த ஃபிரௌனுடைய அநியாயக்காரர் எப்படிப்பட்ட பாவத்தையும் அநீதியை இழைத்தான் என்பதை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தை பற்றி சொல்லும்படி சொன்னார்கள். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃதலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹருல்லாஹில் முஹர்ரம் வ பஅத ஸலாத்துல் ஃபரீதா ஸலாத்துல் லைல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலு ஸியாமி பஅத ரமலான், ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு நோன்பு வைப்பதற்கு சிறப்பு மிக்க ஒரு மாதம் ஷஹருல்லாஹில் முஹர்ரம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தையை இந்த மாதத்தை சிறப்புப்படுத்துவதற்காக சொன்னார்கள். ஷஹருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரமுடைய மாதம் நோன்பு நோட்பதற்கு மிக சிறப்புடைய மாதம் என்று சொன்னார்கள். ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் தஹஜ்ஜுடைய தொழுகை மிக சிறப்பிற்குரியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்ப இந்த மாதத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் பொழுது ஷஹருல்லாஹுல் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதம் சிறப்பிற்குரியது, நோன்பு நோட்பதற்கு தகுதி பெற்ற ஒரு மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏனென்று சொன்னால் இந்த மாதத்தினுடைய 10ஆம் நாளை பற்றி, அதுதான் ஆஷூரா. ஆஷூரா என்று சொன்னால் 10ஆம் நாள், முஹர்ரம் மாதத்தில் 10ஆம் நாள் என்று ஹதீஸிலே சொல்லப்படுகிறது. அந்த நாளில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக நோன்பு நோற்றார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் யௌம ஆஷூரா என்று சொல்லப்படக்கூடிய இந்த நோன்பை கடமையான நோன்பாக நோற்றிருந்தார்கள். அந்த காலத்தில் அவர்கள் நோன்பை நோன்பு கொண்டிருக்கும் பொழுது எப்பொழுது ரமலானுடைய மாதம் ஃபர்லாக ஆக்கப்பட்டதோ, ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதோ, அதற்கு பின்னால் இந்த நோன்பை சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த நோன்பை நோற்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை நோற்றார்கள். நோட்கின்ற பொழுது சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கோரினார்கள். மதீனா வந்து பார்க்கின்ற பொழுது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நோன்பை நோக்கின்ற பொழுது இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றப்பட்டார்கள், ஃபிரௌன் அடிக்கப்பட்டான் என்பதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு நோற்றிருக்கிறார் சொன்னார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், யூதர்கள் இதை சிறப்பான நாளாக கருதுகிறார்களே, அவர்கள் நோன்பு நோக்கிறார்கள் சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய செயல்பாட்டுக்கு முரணாகத்தான் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்
ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நான் உயிரோடு இருந்தால் இந்த முக்பில் என்ன வரக்கூடிய ஆண்டில் அசுமன்ன தாசிய 9ஆம் நாள் நோன்பு வைப்பேன். அப்போ ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு 9ஆம் நாளும் 10ஆம் நாளும் நோன்பு வைக்கும்படி கட்டளை பிறப்பிட்டிருக்கிறார் சொன்னால் அந்த நோன்பை நாம் நோக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு சிறந்த ஒரு நன்மையும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சஹாபாக்கள் இந்த நோன்பை பற்றி கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஹ்தஸிபு அலா யுகஃபிரு ஸனத்தில் முக்பில், கடந்துவிட்ட ஒரு ஆண்டினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய இந்த 9-10 நாம் நோன்பு வைப்பதின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு ஆண்டினுடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படும். நாம் செய்கிற சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களில் இந்த நோன்பிற்கு மிக முக்கியத்துவம் அளித்து சிறுவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலங்களில் சிறுவர்களை நாம் நோன்பு நோக்கும்படி ஏவுவோம், அவர்களும் நோன்பு நோட்பார்கள். அவர்களுக்கு நாம் வக்துடைய இஃப்தாருடைய நேரம் வருவதற்கு முன்னால் அவர்கள் பசியால் ஆடும் பொழுது அவர்களுக்கு விளையாடுவதற்காக சில பொருட்களை நாங்கள் கொடுத்து அத்தா இஃப்திர்ன நோன்பு திறக்கின்ற நேரம் வரை விளையாடி கொண்டிருப்போம் என்ற ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். அந்த அளவிற்கு சிறுவர்களுக்கு கூட இந்த நோன்பை நோக்கும்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களிலே செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற செய்திகளை முஹர்ரம் மாதத்தில் யௌமே ஆஷுரா என்று சொல்லக்கூடிய 10ஆம் நாள் நடந்த இந்த விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு நன்மையை அடைந்து கொள்வதற்காக அல்லாஹ் தஆலா இவ்வளவு உயர்வை நமக்கு தந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலருக்கு தூதராக அல்லாஹ் அனுப்பி வைத்தான். ஃபிரௌன் எப்படிப்பட்டவன்? குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஃபிரௌனை பற்றி சூரத்துல் கஸஸுடைய துவக்கத்திலே அல்லாஹ் சொல்றான், இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்லி வஜஅல ஃபீஹா ஷையன் வததஅ தாயிபத்து மின்ஹும் யுதப்பிஹு அப்னாஹும் வயஸ்தஹி நிசாஹும் இன்னஹு கான மினல் முஃப்ஸிதீன். ஃபிரௌன் மிகப்பெரிய அநியாயக்காரனாக வரம்பு மீறுபவனாக இருந்தான். அன்றைக்கு பிறக்கின்ற ஆண் குழந்தைகளை எல்லாம் வெட்டி கொண்டிருந்தான். பெண் குழந்தையை மட்டுமே உயிரோடு வாழ வெட்டி கொண்டிருந்தான். அவ்வளவு பெரிய அநியாயக்காரனாக இருந்தான். அப்படிப்பட்ட அநியாயக்காரருக்கு முன்பாகத்தான் அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூதராக அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றார். அவர்களிடத்திலே அந்த எவ்வளவோ கஷ்டமான நேரத்தில் தான் அன்றைக்கு பிறக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறான். பாதுகாத்து அவரை தூதராகவே அவர் அனுப்புகிறான். அந்த ஃபிரௌனிடத்திலே வளர்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை செல்லும் பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை என்ன? இذهبا الى فرعون فقولا له قولا لينا. நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் சென்று நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மென்மையான முறையில் எடுத்துரையுங்கள், அவர்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு செல்ல வேண்டும், மூசாவிடம் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடத்திலே ஏராளமான விஷயங்களை எடுத்து கூறினார்கள். அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தால், என்னுடைய ரப்பியார் ரப்பு சமாவாத்தி வல்லல், வானங்களையும் பூமியையும் படைத்தவன் என்னுடைய இறைவன், வஅதா குல்ல ஷைஇன், எங்களுக்கு எல்லா பொருட்களையும் கொடுத்தவன் தான் அல்லாஹ் என்று இறைவனை பற்றியான விளக்கங்கள் அனைத்தையும் கொடுத்தார்கள். ஆனால் அவன் ஏற்க மறுத்து விட்டான். அவனுடைய சமூகத்தையும் ஏற்க விடாமல் தடுத்துக் கொண்டிருந்தான். ஆனால் அதே நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உண்மை தன்மையை, இறை மார்க்கத்தை புரிந்து கொண்ட அந்த ஃபிரௌனுடைய சமூகத்திலிருந்து ஒரு சாரார் ஈமான் கொண்டார்கள். ஈமான் கொண்டவர்களை கூட அவன் அழிப்பதற்காக வேண்டி அவர்களை மிரட்டினான். அதையும் அல்லாஹ் தஆலா அந்த சூரத்துல் கஸஸிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த பிரச்சாரத்தின் காரணமாக ஈமான் கொண்டவர்களை பார்த்து அவன் சொன்னான், லவ் கத்தி அன் ஐதியக்கும் வ அர்ஜுலக்கும் மின் ஹிலாஃபின் வ லவ் ஸல்லிபன்னக்கும் அஜ்மஈன் என்று ஃபிரௌன், நீங்கள் நான் அனுமதி கொடுப்பதற்கு முன்பாக மூசாவையும் மூசாவுடைய இறைவனை நீங்கள் ஈமான் கொண்டு விட்டீர்கள், எனவே உங்களுடைய மார்கை நான் மார்கால் வெட்டி விடுவேன், ஒரு கை ஒரு காலை துண்டித்து விடுவேன், உங்களை நான் சிறுவையை அறைந்து விடுவேன் என்றெல்லாம் ஈமான் கொண்டவர்களை அந்த ஃபிரௌன் கொடியவன் சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், காலு லா தைர இன்னா இலா ரப்பினா முன்கலிபூன், எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நீ என்ன வேண்டாலும் செய்து கொள், நாங்கள் திரும்பவும் எங்கள் இறைவனிடம்தான் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று அவர்கள் கூறியதையும் அல்லாஹ் நினைவூட்டுகின்றான். எவ்வளவு சீக்கிரத்தில் ஈமான் கொண்டிருந்தாலும் அந்த ஈமானில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள்.
எவ்வளவு பெரிய துன்பங்கள் கஷ்டங்கள் கொடுத்தாலும் அதை பொறுமையோடு ஏற்று இறைவனுக்கு முன்னால் எங்களுக்கு அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் என்று ஈமானி உறுதி இருந்தது. இப்போ அல்லாஹு தஆலா முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாளை ஏன் நமக்கு நினைவூட்டுகின்றான் என்றால், முதலாவதாக நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இறை நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும், அல்லாஹ் மீது உறுதி இருக்க வேண்டும். எவரிடத்தில் உறுதி இருக்கிறதோ இபாதத்தை விட்டு விலகி நிற்க மாட்டார்கள், இபாதத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்க மாட்டார்கள். ஒரு நம்பிக்கையாளருடைய முதல் இடம் இறை இபாதத்தை நோக்கில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் தஆலா இந்த நாட்களின் மூலமாக மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தில் ஈமான் கொண்டவர்கள் எப்படி அல்லாஹ்வின் நம்பிக்கை உறுதியாக நின்றார்கள், எப்படிப்பட்ட தீமை கெடுதலை எங்களுக்கு செய்தாலும் ஈமானை ஒரு காலம் விடமாட்டோம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினர்கள் அந்த ஃபிரௌனுக்கு முன்னால் கூறியதை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய சமூகத்தையும் அழிப்பதற்கு ஃபிரௌன் எவ்வளவோ முயற்சிகளை செய்தான். அதனுடைய இறுதி கட்டமாகத்தான் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான், ஃபஅஸ்ரி பிஇபாதிய, என்னுடைய சமூகத்தை கொண்டு ஈமான் கொண்டவர்களை கொண்டு நீங்கள் அழைத்து கொண்டு புறப்பட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஈமான் கொண்டவர்களை அழைத்து கொண்டு இரவோடு இரவாக புறப்பட்டு சென்றார்கள். புறப்படுகின்ற பொழுதுதான் அப்பொழுதும் அல்லாஹ் சொன்னான், உன்னை பின்தொடர்ந்து ஃபிரௌனுடைய கூட்டம் வந்து கொண்டே இருக்கும், உன்னை விடமாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா அறிவித்தார். அந்த அடிப்படையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தை அழைத்து கொண்டு புறப்பட்டார்கள். பின்னாடியே அவர்களும் அவனை அழிப்பதற்காக ஃபிரௌனுடைய கூட்டமும் பட்டாளமும் திரும்பி வந்து கொண்டிருந்தது. அதைதான் அல்லாஹ் தஆலா சூரத்து ஷுஆரா 26வது சூராவினுடைய 61வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபலம்மா தரல் ஜம்ஆனி قال اصحاب موسى انا لمدركون قال كلا ان معي ربي سيهدين فاوحينا الى موسى ان اضرب بعصاك البحر فانفلق فكان كل فرق كالطود العظيم. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், ஃபலம்மா தரல் ஜம்ஆனி, இரண்டு கூட்டங்களும் நேருக்கு நேர் சந்தித்த பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈமான் கொண்டவரை அழைத்துக் கொண்டு புறப்பட்டு செல்கிறார்கள். பின்னடியே தன்னுடைய அதிகாரம் உள்ளவன் அந்த நாட்டை ஆளக்கூடிய ஃபிரௌன் தன்னுடைய பட்டாளத்தை அழைத்துக் கொண்டு பின்தொடர்ந்து வருகின்றார்கள். பின்தொடர்ந்து வரும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய சமூகமும் கடலை சந்திக்கின்றார்கள். கடலை பார்க்கிறது, தாண்டி போக முடியாது. இந்த பக்கம் ஃபிரௌனுடைய கூட்டமும் வந்து நிற்கிறது. நடுவிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகம் நிற்கிறார்கள். அப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபலம்மா தரல் ஜம்ஆனி قال اصحاب மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினர்கள் அந்த நேரத்திலே நேருக்கு நேர் ஒரு பக்கம் கடலும் இன்னொரு பக்கம் எதிரியின் கூட்டம் சந்தித்த போது நாங்கள் மாட்டிக்கொண்டோம், நாம் பிடிபட்டோம் என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனடியாக சொன்னார்கள், கல்லா இன்ன மஇய ரப்பி இன்ன மஇய ரப்பி சயஹதீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அவ்வாறல்ல, நீங்கள் கவலைப்படாதீர்கள், இன்ன மஇய ரப்பி, நிச்சயமாக என்னுடன் இறைவன் இருக்கிறான், எனக்கு வழிகாட்டுவான், என்னை பாதுகாப்பான். ஒரு பக்கம் எதிரி, ஒரு பக்கம் கடல். யோசித்து பாருங்கள், எங்கிருந்து உதவி வரும், எப்படி பாதுகாக்கப்படும்? ஆனால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து ஒரு ஈமானியருடைய பண்பு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு அடியான் அல்லாஹ்வை நம்பிவிட்டால், அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டுவதில் உறுதியாக இருக்காவிட்டால், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மனிதனாக ஒருவர் மாறிவிட்டால், எவ்வளவு பெரிய நெருக்கடியாக இருக்கட்டும், மனிதனுடைய வாழ்வில் அது சந்திக்க முடியாத நீக்க முடியாத பிரச்சனைகளாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து தீர்வு கிடைக்கிறது. அல்லாஹ் உடனடியாக அல்லாஹ் அந்த தீர்வை கொடுக்கிறான் என்று யாருக்கு ஏற்படும்? யார் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ, யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டுவதில் உறுதியாக நிற்கிறார்களோ, எல்லா விஷயத்திலேயும் அல்லாஹ் அல்லாஹ் என்று முழு முழுக்கத்துடன் வாழுகிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் தீர்ப்பளிப்பான், உதவி செய்வான். எப்படிப்பட்ட நெருக்கடியாக இருக்கட்டும், கண் முன்னால் எதிரி, அதற்கு முன்னால் கடல், இருக்கு மலைக்கு இருக்கின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்ன மஇய ரப்பி சயஹதி, என்னுடன் என் இறை என்னை படைத்தவன் இருக்கிறான், உணவளிப்பவன் இருக்கிறான், என்னை அனுப்பியவன் இருக்கிறான். எதிரிகள் எவ்வளவு வலுவாக இருக்கட்டும், நிச்சயமாக அநியாயக்காரர்கள் அழிந்தே தீர்வார்கள், அக்கிரமக்காரர்களுக்கு உதவி இறைவன் அவர்கள் அழித்து காட்டுவார் என்பதை தெளிவாக பிரச்சாரம் செய்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். சொன்ன அடுத்த வினாடி நபியாக இருந்தாலும் அவர்களுக்கு தோன்றியதா என்ன செய்ய வேண்டும் என்று நபிமார்கள் உடனடியாக ஆட்சியில் இறங்கினாங்களா? கிடையாது. அல்லாஹ்வுடைய அறிவிப்பு வந்தது. இன்றைக்கு சொல்றாங்களே கபூர்ல அது நடக்கு இது நடக்குது என்று, அன்றைக்கு நபிமார்களுடைய பண்பு என்ன என்று பாருங்கள். உடனடியாக அவர்கள் தீர்வு எடுக்க முடியவில்லை. அல்லாஹ் அறிவித்தார், ஃபஅவ்ஹை
இலா மூசா ஃபஅவ்ஹைனா இலா மூசா அன்இத்ரி பிஅஸாக்கல் பஹர் ஃபன்ஃபலக. குர்ஆனை படிங்க, இணை வைப்பை ஒழிக்கலாம். குர்ஆனை படிங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இல்லாததை ஒன்று பேசுவது அடியோடு நாக்கி வராமல் இருக்கலாம். குர்ஆனை படிக்காதவரை எதை வேண்டாலும் பேசிக் கொண்டிருக்கலாம். அழகாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபஅவ்ஹைனா இலா மூசா, உடனடியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அறிவித்தோம், கட்டளையிட்டோம், சொன்னோம். என்ன வழி? ஃபத்ரிபி அஸாக்கல் பஹர், உங்க கிட்ட இருக்க ஒரு கைத்தடி, அந்த கைத்தடியினால் இந்த கடலை அடியுங்கள் என்று நாம சொன்னோம், அறிவித்தோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவர் கட்டுப்பட்டார், உடனடியாக எடுத்து அடித்தார். பல கதைகள் அல்ல, கற்பனைகள் அல்ல, இன்றைக்கும் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்த அந்த நதி இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த கடல் இரண்டாக பிளந்தது, மிக பெரும் மலையாக மாறியது, இறையிலே வடியிடப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மக்களும் ஈமான் கொண்டவர்களும் அந்த கடல் நீராக இருந்தது இரண்டாக பிளந்து அந்த வழியே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மக்களும் சென்றார்கள். அல்லாஹ் சொல்றான், மூசா வ மஅஹு அஜ்மஈன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை பின்பற்றியவர்களையும் அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்ட மக்களையும் நபியை பின்பற்றியவர்களையும் அல்லாஹ்வையும் நபியை பின்பற்றியவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறான். இந்த வசனங்கள் உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் புறக்கணித்து விட்ட வாழ்க்கை வெற்றி தராது என்று பறைசாற்றுகிறார். நீங்கள் வெற்றியாளர்களா? உலகத்திலே அல்லாஹ் கொடுக்கிறார். அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள். பின்பற்றியவர்களை கலச்சினோம். அந்த கடலை பிளந்து கடலுக்கு நடுவிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய சமூகமும் சென்றது. ஃபஅன்ஜைனா மூசா வ மஅஹும் அஜ்மஈன். அல்லாஹ் அழகா சொல்றான், அவர்களை அனைவர்களையும் நாம் காப்பாற்றினோம். இதை பார்த்த ஃபிரௌன் தன் அதிகார வர்க்கத்தை நினைத்துக் கொண்டு அநியாயக்காரன், அந்த மலை மூசாவே கடந்து சென்று விட்டார், நாமும் செல்வோம் என்று ஃபிரௌனுடைய கூட்டத்தினரும் உள்ளே நுழைந்தார்கள். அல்லாஹ் என்ன செஞ்சான்? பிளந்த கடலை ஃபாகரக்னாஹும் அஜ்மஈன், அவனையும் அவனுடைய சமூகத்தையும் அதிலே நாம் மூழ்கடித்தோம் என்று குர்ஆன் சொல்கிறது. இன்ன ஃபீ ஸாலிகல் ஆயா, இதிலே மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறது, மிகப்பெரிய அற்புதம் இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். சத்தியம் உண்மையை பேசக்கூடிய மக்களுக்கு, உண்மை மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரும். நபியை பின்பற்றுபவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா அங்கே சொல்லி காட்டுகிறார். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான். இவர்கள் இங்கே அழிந்து போனார்கள். இதைதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி கிடைத்ததின் காரணமாக ஃபஸாமஹு, நோன்பு நோற்றார்கள். உடனடியா அல்லாஹ் செய்த அருளுக்கு நன்றி எப்படி செலுத்தணுங்கிற ஒரு வழிமுறை காட்டப்பட்டிருக்கிறது. நான் நினைச்சதை கொடுத்துட்டான் அல்லாஹ், நான் கேட்டதை அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான். என்ன நன்றி செஞ்சீங்க? ஃபஸாமஹு, நோன்பு நோற்றார்கள். உலகத்திற்கு படிப்பினை, நமக்கு அல்லாஹ் ஒரு பரக்கத்தை கொடுத்து விட்டான், நினைத்ததை கொடுத்து விட்டான். இபாதத்தின் மூலமாக நீங்கள் நோன்பு நோருங்கள், நோன்பு நோற்று அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி செலுத்துவதற்கு ஒரு வழிமுறை மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு நோற்று காட்டினார்கள். அதை பார்த்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வ அனா அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட மூசாவிற்கு மிக நெருக்கமானவர்கள், உரிமையானவர்கள் நாங்கள், எனவே நாமும் நோன்பு நோட்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்றார்கள். மக்களுக்கு 9 10 வைக்கும்படி கட்டளையிட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் உண்மை நாம் படிப்பினை பெற வேண்டும். உண்மையானவர்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். அல்லாஹ்வுக்கு எதிராக பேசக்கூடியவர்களுக்கு, அநியாயக்காரர்களுக்கு நிச்சயம் அழிவு உண்டு என்பதை அல்லாஹ் பறைசாற்றுகிறான். அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற பண்பாடை கற்றுக் கொடுக்கிறான். அந்த பண்பாடு இபாதத்தின் மூலமாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறான். ஒரு நபியை பின்பற்றுவதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றி தரம் என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்ததை ஒரு நபி சொல்லிக் கொடுக்கிறார். ஆனா அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட அல்லாஹ்வுடைய தூதர் மூசாவுக்கு நெருக்கமானவர். எனவே ஒரு நபி சொன்ன விஷயத்தை பின்பற்றினால் நீங்கள் உரிமை பெற்றவர்கள், சொர்க்கத்தை பெறக்கூடியவர்கள். இப்படி அடுக்கடுக்காக ஏராளமான அந்த சம்பவத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா படிப்பினை பெற்றுக் கொடுக்கிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவுடைய ஈமான் உறுதியாக இருந்தால் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான், எதிர்க்கக்கூடியவர்களுக்கு அழிவை கொடுப்பான். அல்லாஹ் கொடுத்த அருளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக வரக்கூடிய 25, 26 வியாழன் வெள்ளி நோன்பு நோக்கக்கூடிய நாளாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த 9, 10 நாம் வைக்கும் பொழுது ஒரு ஆண்டினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதை பேணி நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதனைகளின் மூலமாக இறைவன் இந்த மார்க்கத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறான். எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை கூறினார்களோ அந்த அடிப்படையில் நாம் அமல் செய்வதன் மூலமாகத்தான் வெற்றி பெற முடியும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாத எந்த ஒன்றை ஒரு பெருங்கூட்டங்கள் திரண்டு செய்தால் அதனால் பலன் கிடையாது. அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் அமில அமல லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாத எந்த ஒன்று செயலை நீங்கள் செய்தாலும் அது பலன் கிடைக்காது, அது திருப்பி தூக்கி எறியப்படும். எனவே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டி அந்த நோன்பை நாம் நோக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதன் மூலமாக நாம் நம்மை அடைந்து கொள்ளலாம். எந்த ஒரு காரியமாக இருந்தால் என்றால் இன்றைய நாட்களிலே சிலர்கள் முகத்தை கிழித்துக் கொள்வது, அடித்துக் கொள்வது மார்க்கத்தின் பெயரால் நடந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ மின்னா மன் கத்தல் குதூத வ ஷக்கல் ஜுயூப வ தஆ பி தஅவத்தில் ஜாஹிலிய்யா. ஐயாமல் ஜாஹிலியாக்களுடைய ஆடையில் உள்ள மக்கள் தன்னுடைய முகத்தை வருத்தத்தினால் கிழித்துக் கொள்வது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவது, அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய சோதனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் பொறுமை காக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. எனவே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை அறிவித்தார்கள் அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வஷ்குரு அலா நிஅமிஹி யஸிதுக்கும் வ லதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.